ராவோட அதிகாரிகள் அவங்க எப்படி சார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? ராக்கு வந்து ஒன்லி படிப்போ ஒரு இன்டர்வியூ மட்டும் கிடையாது. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டில் தான் பலவிதமான பேராமீட்டர்ஸ் 15 பேராமீட்டர்ஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதில் வந்து பார்ப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் லீக் ஆகி அவங்க தெரிஞ்சு மாட்டிட்டாங்க. அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவங்க திருப்பி வந்து இந்தியாவிற்கு கிடைக்க மாட்டாங்க. பட் அதை சார்ந்திருக்க எல்லாமே சீக்ரெட்டாக தான் வைக்கப்படுது இல்லை சார்? அது வந்து சீக்ரெட்டானது. யாரும் ஒன்று நீங்கள் ஆர்டிஐலையோ இல்லை வெளியிலையோ வெளித்தளங்களையோ கிடையாது. எப்போ ஷேர் பண்ணுறாங்களோ அப்போ வந்து லீக் ஆகிடும். குடும்பத்துக்கிட்ட சொன்னால் கூட அது சொன்ன தெரியுமே. இப்போ இராணுவத்திலே எடுத்துக்கிட்டால் கூட நான் இராணுவத்தில் வேலை செய்யும் போது நான் என்ன இராணுவத்தில் வேலை செய்கிறேங்கிறது வீட்டில் வந்து பேச மாட்டேன். இராணுவத்தில் வேலை செய்யணும். கவுண்டர் இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது வந்து அடையாளம் தெரியாத நபரால் வந்து தீவிரவாதி சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு அடிக்கடி மெசேஜ்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது, நியூஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்படி வந்து அந்த எதிரி தேசத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அங்கேயே அழிச்சிடுறது. இப்போ பேர் மாற்றங்கள் நடக்குமா சார்? இன்னொரு நாட்டுக்கு போகிறப்ப என்னோட பேர் மாற்றப்பட்டு தான் இன்னொரு நாட்டுக்கே அனுப்பப்படுமா? அது எல்லா ஹிஸ்ட்ரியுமே மாற்றப்படுமா? அதற்கான தேவை என்ன சார்? அதாவது ரகசியத்தை பாதுகாக்கணும், எல்லாத்தையும் தான் பாதுகாக்கணும், இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி தான் பாதுகாக்கணும். ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரியக்கூடாது. ஸோ அதனால் பல விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் பல விஷயங்கள் வந்து நம்ம மீடியாவில் பேசணும். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். ரா அப்படின்றது இந்திய நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம், ராவில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் எப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் விரிவாக பேசுகிறதுக்காக கர்னல் தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இதை பற்றி விரிவாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேரம் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. ரா பற்றின ஒரு எளிய அறிமுகம் கொடுங்க சார். ராவை பற்றி சொல்லணுன்னா நம்ம வந்து சுதந்திரம் அடைவதற்கு பின்னாடி வந்து போகணும், வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும். அதாவது 1887 வந்து அந்த 1980 காலங்கள் 50லாம் தாண்டினதுக்கப்புறம் நிறையா சுதந்திரத்தினுடைய வேட்கை வந்து அதிகமாகிடுச்சு. அப்போ வந்து பிரிட்டிஷாருக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து ஒன்று தேவைப்பட்டது. என்ன நடக்குது உள்ளுக்குள்ளே, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி வெகு பார்த்து அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ அப்போ இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்னு 1887 வந்து அவர்கள் உண்டாக்கினார்கள். அந்த ஏஜென்சி தான் அதாவது வந்து இந்தியாவுக்குள்ளே இந்தியாவிற்கு வெளியில் எல்லா இடத்துலையும் என்னென்ன நடக்குது அப்படின்னு அந்த வேவு பார்த்து சொல்லக்கூடியது அவங்களுடைய கடமையாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நாம் சுதந்திரம் அடைந்து விடுகின்றோம். அதுக்கப்புறம் வந்து 1962 மறக்க முடியாது, சீனா இந்தியா வார். அந்த போரில் வந்து திடீர்னு எதிர்பாராத விதமான ஒரு போர் வந்து உண்டாயிடுது. அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனே கிடைக்கல. சீனா வந்து இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த போகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாமல் போயிடுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா 1965 இண்டோ பாக் வார். ஸோ இரண்டும் வந்து ஒன் பை ஒன் வந்த உடனே தென் அவங்களுக்கு வந்து தோணுது, இல்லை இன்டர்னல் செக்யூரிட்டிக்குன்னு ஒரு தனி ஏஜென்சி இருக்கணும், எக்ஸ்டர்னலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஏஜென்சி இருக்கணும் அப்படின்னு ஒரு தோணுது. ஸோ அந்த சமயத்தில் தான் 1968 வந்து ரா அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து இந்தியாவுக்கு வந்து வரவழைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்படி அந்த வடிவமைத்து உருவாக்கப்பட்ட ரா 1968 இன்று வரை வந்து உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியாக வந்து அது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ராவினுடைய நோக்கம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு இல்லையா? என்ன நோக்கம் ராவுக்கு அப்படின்னு பார்த்தா, மிலிட்ரி இராணுவத்தை பற்றி ரகசியங்கள் சேகரிப்பது. இரண்டாவது பொலிட்டிக்கல், அங்கே இருக்கக்கூடிய அரசியலை பற்றி ரகசியங்களை சேர்ப்பது. இது மற்ற நாட்டினுடைய நாட்டை தாண்டி ராவுடைய வேலையே நாட்டுக்கு வெளியில் தான், உள்ளுக்குள்ளே கிடையாது. ஸோ அப்படி வந்து சேகரிப்பது. மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எக்கானமி என்ன போயிட்டுருக்கு. அப்புறம் நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சயின்டிஃபிக் வந்து விஷயம்லாம் என்னென்ன நடந்துகிட்ருக்கு. அதாவது மேபி வந்து வார் வெப்பன் வந்து இன்வென்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை புதுசாக வந்து அவங்க உருவாக்கலாம், நியூக்ளியர் விஷயத்தை பற்றி இருக்கலாம். ஸோ சயின்டிஃபிக் அப்படிங்கிறதான்றதுல அந்த எல்லா விஷயமும் வரும். ஸோ இந்த முக்கியமான இந்த 4 விஷயத்தில் தான் இந்த ரா வந்து தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இது ராவினுடைய பார்த்திங்கன்னா, உலகத்தை வந்து 4 பாகங்களாக அவங்க வந்து பிரிச்சிடுறாங்க. பாகிஸ்தான், அப்புறம் வந்து சைனா அதனுடைய பகுதி, அது மாதிரி ஆஃப்ரிக்கா ஒரு பக்கம், அப்புறம் வந்து யூரோப், அது மாதிரி சொல்லிட்டு 4 பகுதிகளாக பிரித்து விட்டு அங்கே வந்து 4 ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோனை வந்து பிரிச்சுட்டு
அந்த ஜோனில் வந்து தனித்தனியாக ரா வந்து இயங்கி கொண்டிருக்கின்றது. ஸோ அப்படி இயங்கி அந்த நாடுகளில் வந்து உலக நாடுகளில் நம்முடைய அண்டை நாடுன்னு ஒன்று சீனா பாகிஸ்தானுக்கு மட்டும் கிடையாது. அது வந்து எல்லா நாடும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை பற்றிய இன்ஃபர்மேஷனையும் அது வந்து கேதர் பண்ணி இந்தியாவிற்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் அது. இது மாதிரி ஒரு பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் வந்து மற்ற நாடுகளில் இருக்கின்றதா அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்கும் இன்னைக்கு தேதியில். சரி, இப்போ இந்த ராவோட அதிகாரிகள் அவங்க எப்படி சார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? ரா அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு சிவில் சர்வீஸ் தான் போகணும். அவங்க வந்து சிவில் சர்வீஸ் வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு அவங்க ஐபிஎஸ் ஆர் ஐஎஃப்எஸ் வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணிடணும். அவங்க வந்து அந்த பேசிக் அவங்களுடைய கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லால் பகதூர் சாஸ்திரி அந்த இதில் அகாடமியில் வந்து அவங்க கோர்ஸை வந்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து ராலேருந்து அவங்க வந்து ஒரு டீம் ஒன்று வருவாங்க. அவங்க வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜருக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ராக்கு வந்து ஒன்லி படிப்போ ஒரு இன்டர்வியூ மட்டும் கிடையாது. அதற்கு வந்து சைக்கலாஜிக்கலும் ஒரு டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அது ஏன் சார் அது ரொம்ப முக்கியமாக அதை மட்டும் அந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் எதுக்கு முக்கியம்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து ஐஏஎஸ்ன்னு சொன்னால் தான் தெரியும். அவ்வளோ அறியாமை. ஐஏஎஸ் அகாடமிம்பாங்க. அங்கே போய் என்னப்பா ஆக போகிறீங்கன்னா, நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன்ப்பா. அப்புறம் ஏன் ஐஏஎஸ் அகாடமி? இட்ஸ் சிவில் சர்வீஸ் அகாடமி. ஸோ சிவில் சர்வீஸ் த்ரூ வந்து போகக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்திய இராணுவத்தில் வந்து ஒரு தரைப்படையோ விமானப்படையோ கப்பற்படையிலையோ ஒரு இராணுவ அதிகாரியாக சேர வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கின்றது. ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டில் தான் பலவிதமான பேராமீட்டர்ஸ் 15 பேராமீட்டர்ஸ் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதில் வந்து பார்ப்பாங்க. டைனமிக் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைனமிக் அந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைனமிக் ஃபேக்டர்ஸ் வந்து எந்த மன உறுதியை வந்து காமிக்கும். எவ்வளோ பெரிய டேஞ்சர் வந்தாலும் அபாயங்களை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய, எதிர்த்து தகர்க்கக்கூடிய, எதிர்த்து தும்சம் செய்யக்கூடிய அந்த மன வலிமை உடையவர்கள் மட்டும்தான் அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இப்போ ஐபிஎஸ் எல்லாம் அது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் சர்வீஸை நான் மட்டம் படுத்துறதுக்காக சொல்லலை. நம்மளுடைய அந்த ப்ரொசீஜர் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எவ்வளோ கடுமையாக இருக்கின்றது என்றால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய தெளிவான எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கக்கூடிய தலைமையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் காலமிட்டி, ஏதாவது ஒரு லேண்ட்ஸ்லைடு வந்துடுது, இல்லை வந்து ஃப்ளட்டு வந்துடுது, இல்லை வேறு ஏதாவது ஒரு நேச்சுரல் காலமிட்டி வந்துடுதுன்னா அந்த சிவில் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சிவில் அத்தாரிட்டின்னா வந்து சிவில் சர்வீஸில் இருக்கவங்க ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஃபயர் சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாராலையும் ஒரு லெவலுக்கு மேலே எங்களால் முடியாதுப்பா அப்படின்ட்டுருவாங்க. உடனே இந்திய இராணுவத்தை அழைச்சிட்டு வாங்க. இந்திய இராணுவம் அவர்கள்லாம் என்ன ஏதாவது இரும்பால் செய்யப்பட்டவங்களா? இல்லை, அவருடைய தேர்ச்சி முறை. அவர்கள் வந்து எந்த நிலையிலும் தன்னை வந்து எதிர்கொண்டு அதை வந்து அந்த விஷயத்திலிருந்து வந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய, நாட்டை பாதுகாக்கக்கூடிய தன்னலமற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? அந்த தன்னலம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வீரரை வந்து செய்திருக்கிறது தான் வந்து அந்த இந்திய இராணுவத்தினுடைய முறை. அதே முறை தான் நம்ம வந்து இந்த ஐபியில் வந்து பார்க்குறோம். சைக்கலாஜிக்கல் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் வச்சு அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதான் எவ்வளோ பெரிய அபாயம் வந்தாலும் தன்னுடைய உயிரை துச்சமென நினைத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்கின்ற இராணுவ அதிகாரிகள் எப்படி வந்து இருக்கின்றார்களோ அதே மாதிரி அந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் வச்சு ராலையும் இருக்கிறவங்களையும் அவங்க இந்த தேசபக்தி அப்படின்றது ரொம்ப பிரதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்களோட அந்த டெஸ்ட்லேயே வந்து தேசபக்தி இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த டெஸ்ட்டே வந்து அவங்களால கிளியர் பண்ண முடியும். தேசபக்திங்கிறது வேற, இது வந்து குவாலிட்டிஸுங்கிறது ஒரு இன்பார்ன் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது வேற. டைனமிக், அதாவது ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மை, அச்சமில்லா ஒரு நிலை. ஒரு பகைவனை வந்து பகைவன்கிட்ட வந்து இப்போ இந்த பார்டரில் இருக்காங்க, போய் அந்த நாட்டை கேப்சர் பண்ணணும், பகைவனோட எல்லைக்குள்ளே போகிறோம், அவனை வந்து சுட்டு வீழ்த்தணும், அவனை வந்து தும்சம் செய்யணும் அப்படின்னா அவனுடைய அந்த குண்டு வந்து தன் மீது பட்டால் தன்னோட உயிர் போகும் அப்படின்னு தெரிஞ்சு அவன் வந்து சண்டைக்கு போகிறான். அப்போ தன்னுடைய மனைவி, குழந்தை, தன்னுடைய தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, ஊரார், உற்றார் யாரும் அவன் மனசில் வர்றது கிடையாது. என்ன மனசில் வருது? தன்னுடைய நாடு, நாடுடைய மக்கள். இதை நீங்கள் தேசப்பற்றுன்னு சொல்லுங்கள், அவருடைய கடமைன்னு சொல்லுங்கள். எது இருந்தாலும் அவர்களுக்கு ஈடு எதுவும் ஆக முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை வந்து தகுந்த அந்த நபரை வந்து தகுந்த கேண்டிடேட்ஸை வந்து அந்த செலக்ட் பண்ணுறது தான் ராவினுடைய ப்ரொசீஜர். ஸோ அங்கே அந்த சைக்கலாஜிக்கல் அந்த டெஸ்ட்லாம் வரும். அந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டு பார்க்குறப்ப
தீமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கேண்டிடேட்டை பார்க்காமயே அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டெஸ்ட் எப்படி வச்சு சார் அது எப்படி அவங்க கெஸ் பண்றாங்க? அதுதான் வந்து சைக்காலஜியோட வந்து மிகப்பெரிய அவங்க அப்ப அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரிகளுமே அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. நான் இந்திய ராணுவத்தில் வந்து சைக்காலஜி வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுல நான் இருந்தேன். ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கேண்டிடேட்டை பார்க்காமயே அவங்களுக்கு நான் சொன்ன இந்த டெஸ்ட் இல்லை, தீமேட்டிக் அப்ரிசியேஷன், வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட்டு, சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட், இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த பேப்பரை வந்து அவங்க வந்து பார்க்கும் பொழுது இவருடைய வந்து மனோபாவம் இப்படிப்பட்டது, இவருடைய வந்து திறமை இப்படிப்பட்டது, தெளிவான சிந்தனை இப்படிப்பட்டது, இவருடைய வந்து தைரியம் இப்படிப்பட்டதுன்னு அந்த 15 அதாவது 4 ஃபேக்டர் 15 வந்து பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதை அப்படியே வந்து சொல்லிடுவாங்க. அந்த கேண்டிடேட் அப்படி தான் இருப்பார். அவர் வேறு இதாக இருக்க முடியாது. ஸோ அது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு செலெக்ஷன் செய்து எந்த நிலையிலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு ஏஜென்ட்டாவோ இல்லை வெளிநாட்டுக்கு ராவுடைய ஏஜென்ட்டாக இருந்து இப்போ எப்படி பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு மனிதர்களாக அவர்கள். எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் பார்க்குறப்பவே சொல்கிறீங்க இல்லையா, இப்போ இவங்களுக்கான இவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது, இவங்க இந்த விஷயம் டிசிஷனை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஓகே, பட் இது தியரிட்டிக்கலாக கிரவுண்டில் எப்படி அப்ளிகபிள் ஆகும்? என்ன வந்து மனசா வாச்சா கர்மாம்பாங்க. என்ன உடனே எதிராக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஹிந்திலேயோ சான்ஸ்கிரிட்லேயோ பேசுகிறான்னு நினைக்காதீங்க. மனசா வாச்சா கர்மாம்பாங்க. மனசா அப்படிங்கிறது நினைவு. நாம் என்ன நினைக்கின்றோமோ அது நினைவு. வாச்சா அது பேசுறது. கர்மா நம்ம செய்கிற விஷயம். என்னதை நினைக்கிறோமோ அதுதான் நம்ம பேசுவோம். என்னதை பேசுகின்றோமோ அதான் செய்வோம் ஒருத்தன். புரியுதுங்களா? நல்லவர்களுக்கு நல்ல நினைவுகள் தான் வரும், நல்ல சிந்தனைகள் தான் இருக்கும். அவர்கள் நல்ல விஷயத்தை தான் பேசுவார்கள், நல்ல விஷயத்தை தான் செய்வார்கள். ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீரன் அவங்ககிட்ட வந்து மிகப்பெரிய தைரிய குணம் இருக்கும், தைரியமான செயல்களை செய்வான், தைரியமான விஷயங்களை தான் நம்ம பேசுவோம். ஸோ அது மாதிரி அந்த 3 பேராமீட்டர்ஸ் அது வந்து அதில் வந்து நாங்கள் எடுப்போம், அந்த டெஸ்ட்டில் எடுப்போம். சரி, இப்போ ஒரு ரா அதிகாரி செலக்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கான பணிகள் என்னென்ன பணிகள் சார் இருக்கும்? ரா அதிகாரிகள் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது வந்து ஃபாரின் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணணும். அது வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம், அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது. பாகிஸ்தான் அப்படின்னு எடுக்கும்போது பாகிஸ்தானுடைய அரசியல் நிலை இன்று எப்படி இருக்கின்றது, யார் யார் என்ன நிலையில் இருக்காங்க, ஸோ அதனுடைய பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்கின்றது. இப்போ இவங்க அதிகாரிகள் அங்கே பாகிஸ்தானுக்கே போவாங்களா? அங்கேயே போய் இருந்தால் செய்வாங்க. அது மாதிரி பாகிஸ்தானுடைய இராணுவத்தினுடைய நிலை எப்படி இருக்கின்றது, பாகிஸ்தானுடைய அவருடைய வந்து விஞ்ஞான நிலை எப்படி இருக்கின்றது, இந்த விஷயத்தெல்லாம் வந்து தனித்தனியான எக்ஸ்பர்ட் அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இந்தியாவுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்தியா வந்து எப்படி வந்து அதை கையாளணும். இப்போ பாகிஸ்தானை இப்போ வந்து நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை போய் பிடிக்கணுன்னா எந்த நேரத்தில் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை போய் பிடிக்கணும். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு பொருளாதாரம் சரியில்லாமல் இருக்கணும், இராணுவம் வந்து சரியில்லாத நிலை இருக்கணும், அரசியல் சரியில்லாத நிலை இருக்கணும், இராணுவமும் சரியில்லாத நிலை இருக்கணும். ஸோ எப்படா இந்த நிலை இருக்குன்னு கரெக்டாக அவங்க இன்ஃபர்மேஷன் பார்த்து இங்கேருந்து போய் அவங்க வந்து பிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த முக்கியமான அந்த பேராமீட்டர்ஸை பற்றி அதை ஆராய்ந்து அது சொல்லுவாங்க. அதையும் தாண்டி கவுண்டர் இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது வந்து அடையாளம் தெரியாத நபரால் வந்து தீவிரவாதி சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு அடிக்கடி மெசேஜ்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது, நியூஸில் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறையா வந்து விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றது இல்லையா. பாகிஸ்தானில் வந்து இந்த தொடர்புடைய இப்போ ஏதாவது வெடிகுண்டு தொடர்பு இருந்த அவர் வந்து கொல்லப்பட்டு விட்டார், இல்லை நம்மளுடைய வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்திய இராணுவத்தை தாக்குவதற்கு முக்கியமான காரணமாக இருந்த தீவிரவாதி பாகிஸ்தானில் இருந்தவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார், விஷம் வைத்து கொல்லப்பட்டார். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப நிறைய இடத்துல வந்துட்டுருக்கு. அது மாதிரி பல நாடுகள் நடந்துகிட்ருக்கு. அப்படி வந்து அந்த எதிரி தேசத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை அங்கேயே அழிச்சிடுறது தெரியாமல் ஒரு அங்கே. ஆமாம், அது மாதிரி வந்து ஏஜென்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இது மாதிரி பலதரப்பட்ட அந்த வேலைகளை செய்யக்கூடிய அந்த ராவினுடைய இப்போ ரா ஒரு அதிகாரிக்கு என்ன சவால் சார் இருக்கும் களத்தில் போய்? இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போ பாகிஸ்தானில் போயிட்டு இப்போனா பாகிஸ்தானியாவே இருப்பாங்க, இப்போ ரஷ்யாவில் இருக்காங்கன்னா ரஷ்யாக்காரங்களாவே அவங்க இருந்து அந்த அந்த மொழிகள் பேசி அவங்களோட கலாச்சாரத்தை உள்வாங்கி அரசியல் உள்வாங்கி அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணி இங்கே அனுப்புகிறோம் அப்படின்றப்ப அவங்களுக்கான சவால்களும் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அவங்களுக்கு வந்து அதுக்காக ஏற்ற ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி வந்து தேர்வு செய்யும் பொழுது எதுக்காக தேர்வு செய்யப்படுகின்றார், எப்படி தேர்வு செய்யப்படுகின்றார், அதற்கான வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்படும். அதற்கான பேஸ் அங்கே ஆல்ரெடி இருக்கும். இப்போ இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போகணுன்னு இவர் தனியாக போயிட்டு தன்னுடைய வேலையை வந்து தொடங்கும் இல்லை, இவருக்கு முன்னாடி வந்து பல பேர் இருப்பாங்க.
இவர் போய் அதில் போய் ஜாயின் பண்ணிப்பார். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் அங்கேயே வந்து ஆன் த போர்டு ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படியே அவங்க வந்து தன்னுடைய நிலையை வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க. சார் இப்போ அவங்களுக்கான அதிகாரங்கள் எந்த அளவுக்கு சார் அதிகாரங்கள் இருக்குது? இப்போ அவங்க போனாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சவால்களும் களத்தில் இருக்கும். இப்போ அங்கே போய் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்கள அந்த நாட்டு உளவுத்துறையுமே அவங்கள வாட்ச் பண்ணாத அளவுக்கு இவங்க வேலை சீக்கிரட்டாக வேலை பார்க்கணும் அப்படின்றப்ப அவங்களுக்கான அதிகாரங்கள் எந்த அளவுக்கு உட்பட்டதா? அதிகாரங்கள்னு நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. இது வந்து அவர்களுக்கு வந்து எவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றது அப்படிங்கலாம். அதிகாரங்கிறது வேற. ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு அவங்க சொல்லலாம். அவங்களாம் அதிகாரத்தை வைத்து தன்னுடைய வந்து டியூட்டி செய்கிறவங்க, தன்னுடைய வந்து பணியை செய்பவர்கள். இவர்கள் வந்து அதிகாரத்தை வைத்து பணியில் செய்பவர்கள் கிடையாது. இந்திய இராணுவமாக இருக்கட்டும், ராவாக இருக்கட்டும், அதிகாரத்தை வைத்து பணியில் ஈடுபடுபவர்கள் கிடையாது. கடமை வந்து செய்பவர்கள், அது மாதிரி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது இவர்களுக்கு என்ன சிக்கல்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னால், நாட்டை விட்டு நான் வெளியில் போகணும், தன்னுடைய அதான் நான் சொன்னேன்ல, தாய் தந்தை, தன்னுடைய சகோதரன் சகோதரி, ஊர் மக்கள், சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டு அவர் வந்து வெளியில் நிறையா நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் லீக் ஆகி அவங்க தெரிஞ்சு மாட்டிக்கிட்டாங்க, அவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். அவங்க திருப்பி வந்து இந்தியாவிற்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி நிறையா விஷயம்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நிறையா விஷயம் நடந்திருக்கு. ஸோ இந்தியாவை பார்க்கும் பொழுது ஒரு ஏஜெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 அதிகமான ஏஜெண்ட் வந்து ராவில் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அனுமானமாக வந்து காணப்படுகிறது. பட் அதை சார்ந்திருக்கு எல்லாமே சீக்கிரட்டாக தான் வைக்கப்படுது இல்லை சார்? ஆமாம், அது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அது வந்து சீக்ரெட்டானது. யாரும் ஒன்று நீங்கள் ஆர்டிஐலையோ இல்லை வெளியிலையோ வெளித்தளங்கள்லையோ கிடையாது. எவ்வளோ பேர் இருக்காங்க, எந்த ஜோனில் எவ்வளோ பேர் இருக்காங்க, பாகிஸ்தானுக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, சீனாவுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி கம்யூனிகேட் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வந்து கிடையாது, தெரிய வராது. ஸோ அவர்கள் வந்து கொடுக்கறது வந்து அவருடைய வந்து அந்த கேபினெட் செக்ரட்டரி ரேங்க்கு உள்ள அந்த ஹெட் இருப்பார் ராவுடைய, அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் டைரக்ட்லி கம்ஸ் அண்டர் தட் பிரைம் மினிஸ்டர். அப்புறம் வந்து செக்யூரிட்டிக்கு அந்த இன்டெலிஜென்ஸோட கவுன்சில் இருக்குது, அந்த கவுன்சில் இருக்குது, அந்த இது அது மாதிரி வந்து அந்த அந்த கவுன்சிலுக்கு வந்து அவர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாரு. ப்ளஸ் வந்து இன்டெலிஜென்ஸை வந்து மற்ற ஆர்கனைசேஷனோடு தேவைப்படும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவல் வரப்போகுது அப்படின்னா அப்போ வந்து மிலிட்ரி இன்டெலிஜென்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். என்ன அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய போலீஸுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இது வந்து நம்ம தமிழில் ஒற்றன் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா சார்? அந்த வார்த்தைகள் பயன்படுத்தலாம். ஒற்றன்கிறது சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி கொடுக்கறது. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறது. நீங்கள் இது மாதிரி செய்யுங்க, நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து ப்ரொசீஜர்ஸ் எடுங்க. இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தேவை இல்லையா? இப்போ எவ்வளோ வந்து உறவு வந்து மேம்படுத்த முடியுமா, செய்யணுமா கூடாதா, அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க, அவங்க நிலை என்ன, அவங்களுடைய வந்து செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறது வந்து ஸோ வெளியுறவுத்துறை வந்து எவ்வளோ பிரபலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரெண்டாவது, ஒரு நாட்டில் வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸு, சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவோம், இந்தியாவை பற்றிய ஒரு நல்ல எண்ணங்களை அங்கே மக்களிடம், அங்கே இருக்கக்கூடிய அரசிடம் புகுத்துவதும் இந்த ராவுடைய வேலை. ஸோ இந்தியாவுடைய இமேஜை வந்து அங்கே வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறது, இன்னும் மேம்படுத்துவது, என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த எல்லா விஷயமும் வந்து ராவுடைய வேலை. ஸோ இப்போ இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, இப்போ என் பேர் பிரதீப் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரா ஏஜென்ட் அப்படின்னா, இப்போ இன்னொரு நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, இதை பற்றின தகவல் வேறு யாருக்குமே தெரியாதா? அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கூட இது ஷேர் பண்ண மாட்டாங்க. எப்போ ஷேர் பண்ணுறாங்களோ அப்போ வந்து லீக் ஆகிடும். குடும்பத்துக்கிட்ட சொன்னால் கூட அது சொன்ன தெரியுமே, தெரிய வருமே. ஓகே. அப்போ இப்போ இராணுவத்திலே எடுத்துக்கிட்டா கூட, நான் இராணுவத்தில் வேலை செய்யும்போது நான் என்ன இராணுவத்தில் வேலை செய்கிறேங்கிறது வீட்டில் வந்து பேச மாட்டேன். இராணுவத்தில் வேலை செய்கிறேன், ஒரு இடத்துல நான் கவுண்டர் இன்சர்ஜென்சியில் இருக்கேன், மிலிட்டண்ட்டை தேடி வந்து கில் பண்ணுற அந்த வேலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்கே போகணும், எங்கே சர்ச் பண்ணோம், என்ன பண்ண போகிறோம், எந்த இடத்துக்கு போக போகிறோம், எதுவுமே சொல்ல மாட்டோம். நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க, அவ்வளோதான், நல்லா இருக்கு, முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அந்த இராணுவ ரகசியங்கள் எப்படி காப்பாற்றப்படுகின்றதோ அதே மாதிரி தான் வந்து ராவுடைய ரகசியங்களும் காப்பாற்றப்படும். இப்போ ரா அதிகாரியாக ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணணும் ஃபஸ்ட்டு? அதான் அவங்க சிவில் சர்வீஸ் பண்ணணும். அதான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, சிவில் சர்வீஸில் வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அது மாதிரி வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். அவங்களுடைய வந்து பேசிக் அந்த ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரைனிங்கை வந்து லால் பகதூர் இந்த இன்ஸ்டியூஷன், அந்த அகாடமியில் வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணணும்.
முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் வந்து ரா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ பண்ணி அதில் வந்து அந்த சைக்காலஜி டெஸ்ட் வந்து பலவிதமான டெஸ்ட்டு வச்சு அதில் சரியான நபர், தகுந்த நபரை, சிறந்த நபரை அவர் வந்து ராவுக்கு எடுத்துருப்பார். சரி, இப்போ பேர் மாற்றங்கள் நடக்குமா சார்? இன்னொரு நாட்டுக்கு போறப்ப என்னோட பேர் மாற்றப்பட்டு தான் இன்னொரு நாட்டுக்கே அனுப்பப்படுமா? அந்த மாற்றப்படும். எல்லா ஹிஸ்டரியுமே மாற்றப்படும். மாற்றப்படுமா? அதற்கான தேவை என்ன சார்? ஏன் அவ்வளோ இதா ஆமாம், பாதுகாக்கணுமா? நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, அதாவது ரகசியத்தை பாதுகாக்கணும், எல்லாத்தையும் தான் பாதுகாக்கணும். இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி தான் பாதுகாக்கணும். இப்போ உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் ஊரை பற்றி விசாரிப்பாங்க. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எந்த ஊர், எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ரெக்கார்டு எடுத்து போவாங்க. ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரியக்கூடாது. ஸோ அதனால் பல விஷயங்கள் அதில் இருக்குது. இதில் பல விஷயங்கள் வந்து நம்ம மீடியாவில் பேசவும் முடியாது. ஒரு லிமிட்டு தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். அவங்க செய்த சம்பவங்கள் அதை பற்றியுமே நம்ம எங்கேயுமே பகிர எதையும் வந்து நம்ம பகிரவும் முடியாது. அது வந்து சரியாகவும் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொன்னேன். அதாவது வந்து அடையாளம் தெரியாத நபரால் வந்து ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லோரும் வந்து கொண்டாடுறோம். என்ன, இந்தியாவிற்கு வந்து தீங்கு விளைவித்த, இந்தியாவில் வந்து பாம் வச்ச, இந்திய மக்களை வந்து கொன்று குவித்த ஒரு தீவிரவாதி பாகிஸ்தானில் வந்து கொல்லப்படுறான். அவனுடைய நாட்டில், அவனுடைய இடத்துல, அவன் வீட்டில் போய் கொண்டுட்டு வராங்க. ஸோ அந்த அடையாளம் தெரியாத நபர் அவர்களுக்கும் ராவிற்கும் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதுன்னு சொல்லுவோம். சரி, இப்போ அதே மாதிரி உலகத்தை மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் மொசாட் அப்படின்றதும் ஒரு பெரிய வலிமையானதாக சொல்கிறாங்க. சிஐஏ அப்படின்றதும் ரொம்ப வலிமையானதாக சொல்கிறாங்களே, அவங்க எப்படி சார் இதிலிருந்து அவங்க எப்படி வேறுபடுறாங்க? அதை பற்றி எதாவது சொல்ல முடியும்? இல்லை, ஒவ்வொருத்தருடைய வந்து எதுக்காக உருவாக்கப்படுகின்றது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? அது வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த நோக்கத்தின்படி அவர்கள் வந்து செயல்படுவார்கள். ஒரு ஐடியாலஜி ரீதியாக புகுத்துறதும் நடக்கும். ஆமாம், அது ஒவ்வொரு ஏஜென்சிக்கு அவங்களுடைய வந்து அந்த இதுக்கு என்ன, அவங்க என்ன விஷயத்துக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, உருவாக்கப்பட்டிருக்கின்றது, செதுக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஏஜென்சியோட இன்னொரு ஏஜென்சியை நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு அது வந்து நம்ம வந்து முடியாது. ஆனால் உலகத்திலேயே மிகவும் வந்து ஸ்ட்ராங்காக எல்லோரும் ரொம்ப அலறுகின்ற, எல்லோரும் வந்து ரொம்ப உன்னித்து பார்க்கின்ற ஒரு ஏஜென்சின்னு ராவா இருக்குது. அது அமெரிக்காவாக இருக்கட்டும். அமெரிக்கா வந்து நிறையா அவங்க வந்து இது சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இது மாதிரி இந்தியா ஒவ்வொரு நாட்டுகளிலும் போய் அந்த இறையாண்மையை வந்து மதிப்பு கொடுக்காமல் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து கொல்லக்கூடாது, சட்டத்தை, அந்த நாட்டினுடைய சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதுவும் ஒரு டெரரிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அதை பற்றி நாங்கள் செய்யலைப்பா, எங்களுக்கு எதுவும் அதை பற்றி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதே தான் பிரிட்டிஷ் வந்து நம்ம பார்த்தா பிரிட்டனும் அதே தான் சொன்னது, அமெரிக்காவும் அதான் சொன்னது, யூரோப்பியனில் இருக்கிற பல நாடுகள் அது விஷயத்தை வந்து சொன்னது. அதே விஷயத்தை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் வந்து கதறி கொண்டு இருக்கின்றது. இந்தியா வந்து ராவை வந்து அமிச்சங்களை வந்து இது பண்ணுறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, உலகம் முழுக்க வந்து இது டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய எதிரிகள் எங்கே இருந்தாலும் தேடி அழிக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்கின்றார்கள். அது நம்ம நாட்டினுடைய இறையாண்மைக்கு முக்கியமானது. அதை அவர்கள் செவ்வனை செய்கின்றார். இப்போ நிறைய விஷயங்கள் ராவ் பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இதை பார்க்குறவங்களுக்கு ராவ் பற்றின ஒரு புரிதல் ஏற்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.